கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறை மற்றும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் கே கண்ணன் என்பவர் தவறான தகவல் பரப்பி வருவதாக கோவில் அறங்காவலர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வாழ்நாள் அறங்காவலர் கிருஷ்ணசாமி பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டு விளக்கம் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள கிருஷ்ணசாமி கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த 1994 இருந்து தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அறங்காவலராக உள்ளேன். அன்றைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நான் உட்பட 5 பேரை அறங்காவலர்களாக நியமித்ததுடன் புதிய அறங்காவலரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினர். அதைத் தொடர்ந்து பல்வேறு திருப்பணிகள் செய்து வருகின்றோம். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவர். ஒவ்வொரு அறங்காவலர் பதவி காலியாகும் போது புதிய அறங்காவலர்களை நியமனம் செய்து வந்தோம். அந்த அடிப்படையில் கடந்த 2023 கே கண்ணன் மற்றும் சிவராஜ் ஆகிய இருவரை அறங்காவலராக நியமனம் செய்தேன். அவர்கள் 1.5 ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து என் மீதும் கோவிலின் மீதும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும், மேலும் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறைக்கு பல்வேறு நபர்களை வைத்து புகார் மனு அளித்து தர்மலிங்கேஸ்வரர் கோவிலை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறினார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான 125 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டுள்ளதாக தவறான தகவல்களை கண்ணன் கூறியுள்ளதாக தெரிவித்தவர், மதுக்கரை நெடுஞ்சாலை அருகே தர்மலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் மேலும் 2 கோவிலுக்கு சொந்தமான 28 ஏக்கர் நிலம் கோவில் பெயரில்தான் உள்ளது. அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டு வஞ்சியம்மன் கோவிலுக்கு வருவாய் சென்றது. இந்த விவகாரத்தில் நாங்கள் கேட்டுத்தான் செயல் அலுவலரை நியமிக்க கூறியதாக அவர், இந்நிலையில் நிலத்தை மீட்டதாக தவறான தகவல்களை வேண்டுமென்றே பரப்பி வருகின்றனர் என கூறினார். இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் சரியாக விசாரணை செய்யாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறிய அவர், இதனால் அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையினர் தன் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தவறான குற்றச்சாட்டுகள் என்றும் கே கண்ணன் தவறான தகவல்களை பரப்பி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், இதுகுறித்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மதுக்கரையில் 125 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டது அப்படின்னு செய்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ டிவியில் ஓடிட்டுருக்கு. அந்த 125 கோடி சொத்தை எங்கே மீட்டாங்க, அதில் என்ன பிரச்சனை, எங்கேருந்து மீட்டாங்க, அதுக்கு ஏதாவது வழக்கு தொடர்ந்தாங்களா, இல்லை யாராவது அபகரிச்சிட்டாங்களா, இல்லை அறங்காவலர் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்களா, எந்த ஒரு விசாரிப்பும் கிடையாது. அந்த உண்மையிலேயே 28.10 ஏக்கரா லேண்ட் அப்படிங்கிறது 3 கோயிலுக்கு சொந்தமான கோயில் இடம். தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு, மூகாம்பிகை கோயிலுக்கு, வஞ்சியம்மன் கோயில் 3 கோயிலுக்கும் சொந்தமான இடம் அது. அது எல்லா கோயிலுக்குமே ஈஓஸ் இருக்காங்க. 2 கோயிலுக்கு 10 வருஷமாக ஈஓஸ் இருக்காங்க நிர்வாக அதிகாரிகள். தர்மலிங்கேஸ்வரருக்கு இப்போ 6 மாதமாக நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் அங்கே எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு செயலும் நான் நிர்வாகியாக இருக்கிறப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த செயலை செயல்படுத்தணும். அறங்காவலும் செயல் அலுவலரும். அப்படி இருக்கிறப்ப அந்த இடம் எப்படி 125 கோடிக்கு நான் ஊழல் பண்ண முடியும்? இதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் பார்க்கணும். இது வேண்டுமென்றே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இது ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது என்னை வெளியே அனுப்பிச்சு அவங்க இந்த கோயிலை கைப்பற்றணும் அப்படிங்கிறத ஒரே நோக்கம்தான். ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ஒரு கோயில் அவர் நடத்திட்டு இருக்காரு. அந்த கோயில் ஒரு பொது கோயிலாக எல்லை மாகாளியம்மன் கோயில்னு சாவடிக்கு பக்கத்தில் இருந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் சாலை விரிவாக்கத்துக்கு வேண்டி அந்த சிலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ரொம்ப ஊருக்காரெல்லாம் சேர்ந்து இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது முடியல, வசதி இல்லை. இவர் ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த சிலையை வைக்கிறாரு. அந்த கோயில் இவருடைய தனிப்பட்ட கோயிலாக குடும்ப பேருக்கு அதை எழுதிக்கிறாரு. அங்கே வசூல் பண்ணுறாரு. அங்கே உண்டியல் வச்சு வசூல் பண்ணுறாரு. இங்கே எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், நம்ம கோயிலில் உண்டியல் வச்சா அதிகாரிகள் எல்லாமே வைக்க முடியாது. அவங்க தான் மாதத்துக்கு ஒரு தடவை திறக்கணும்னா திறக்கணும், இல்லைன்னா டெய்லி திறக்கணுன்னாலும் திறக்கலாம்.
இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க பண்ணக்கூடிய செய்தி இன்கம் டேக்ஸு கணக்கு கொடுத்துட்டா போதும், ஹெச்ஆர்என்சி கொடுக்க வேண்டியதில்லைங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணார். நான் முடியாதுன்ட்டேன். இந்த முடியாதுன்ன உடனே என்னாச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறான செய்திகளை சொல்லி இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கும் இந்த நிர்வாகம் பண்ணிட்டு எனக்கு 82 வயசு ஆச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசில் நாங்கள் அந்த கோயிலுடைய ஈடுபாடு 12/11/72 என்னுடைய திருமணத்தை அந்த என்னுடைய குருநாதர் அங்கே என்னை நிர்வகித்தவர் தான் அங்கே கல்யாணம் பண்ணி வச்சார். இதுலேயே 50 வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சவர் அவர் காலமாகி போயிட்டார். இப்போ அந்த அளவுக்கு நான் அந்த கோயிலை ஈடுபாடு இருந்துகிட்ருக்கிறப்போ இவர் என் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னுடைய பேரையே மிகப்பெரிய அளவுக்கு என்னை கெடுத்து போட்டார். கொடுமை என்னென்னா, நான் ஒரு சமய தலைவராக இருக்கிறேன். நான் கட்டுமானத்துறையில் பிஐயில் ஒரு பழைய சேர்மனாக இருந்தவன். நான் கல்லூரிகள் நடத்திட்டு இருக்கிறேன். அரசாங்கத்தில் தொடர்ந்து 50-60 வருஷமாக முதல் தர கான்ட்ராக்டராக இருக்கிறேன். அங்கே இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே எந்த கோயிலானாலும் நான் என்னுடைய கோயிலிருந்து கல் போகாத கோயில் இல்லை. எந்த கோயிலானாலும் வந்து கேட்குறவங்களுக்கு நான் பண உதவி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை பாளைகளுக்கு தர்மம் பண்ணுறேன். இந்த 82வது வயசில் இத்தனை வருஷம் இல்லாமல் இவர் வந்து கரெக்டாக ஒரே வருஷத்தில் என் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்கிறவர், அந்த ஒரு வருஷம் உள்ள நிர்வாகியாக இருக்கிறப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டை என்கிட்ட சொல்லலை? இதுதான் என்னுடைய கேள்வி.